ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஸ்பைரிங்கான கிரேட் பர்சனாலிட்டியோட ஹவுஸுக்கு தான் உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த கிரேட் பர்சனாலிட்டி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வீட்டுக்கு தான் உங்கள் எல்லாரையும் கூட்டின்னு போகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் வியூ தான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வீட்டை சுற்றி பார்த்துட்டே நம்ம அவரை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன், ஹிஸ்ட்ரி, அவர் வாங்கிய அவார்ட்ஸ், பிறப்பு மற்றும் இளமை பருவம், கல்வி மற்றும் தொழில், குடியரசுத் தலைவர் பதவி, மறைவு, நினைவு சின்னங்கள், விஞ்ஞானி பணி, சாதனைகள், விருதுகள், அவருடைய சமூக சேவை வீடியோவில் பார்த்துட்டே அவரை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோஸ் ஃபோட்டோஸ் நாட் அலோடுன்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருந்தா நான் அவள்கிட்ட இந்த ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நிறைய பேருக்கு இது ரீச் ஆகட்டுமேனுட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்தார். ஜெய்னுல் ஆப்தீன் மற்றும் ஆஷியம்மா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இளமை பருவத்தில் கலாம் ஒரு எளிய குடும்பத்தில் வளர்ந்தார். அவருடைய ஃபுல் நேம் அவுல் பக்கீர் ஜெய்னுல் ஆப்தீன் அப்துல் கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய ஒரு புகழ்பெற்ற இந்திய அறிவியலாளரும் நிர்வாகியும் ஆவார். இவர் ராமேஸ்வரத்தில் பிறந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு துறைகளில் முக்கிய பங்களிப்புகளை செய்துள்ளார். இவர் எழுதிய புத்தகங்கள் மற்றும் இவரது வாழ்க்கை வரலாறு ஆகியவை பலரையும் ஊக்குவித்துள்ளது. தனது கடின உழைப்பாலும் கல்வியாலும் உயர்ந்து இந்தியாவின் உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர். சிறு வயதில் பேப்பர் விநியோகிக்கும் பணியை செய்து கொண்டே தனது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் 1954ஆம் ஆண்டு இயற்பியல் படிப்பில் இளங்கலை பட்டம் பெற்றார். பின்னர் சென்னை MITயில் விண்வெளி பொறியியல் படிப்பையும் முடித்தார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவில் சேர்ந்து இந்தியாவின் முதல் ஏவுகணை திட்டங்களில் முக்கிய பங்காற்றினார். அக்னி மற்றும் பிருத்வி போன்ற ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்து நாட்டின் பாதுகாப்பு துறையில் முக்கிய பங்களிப்பை வழங்கினார். அவருடைய விஞ்ஞானி பணியை எந்த ஆண்டு தொடங்கினார்ங்கிறத இப்போ பார்க்கலாம். 1960ஆம் ஆண்டு DRDOவில் அடிப்படை விஞ்ஞானியாக தனது பணிகாலத்தை துவங்கிய கலாம் படிப்படியாக முன்னேறி இஸ்ரோவின் மூத்த விஞ்ஞானியாக அவதரித்தார். ரோகிணி 1 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி இந்தியாவை விண்வெளி ஆராய்ச்சியில் உலக அரங்கில் தலைநிமிர செய்தார். இந்தியாவின் 5 அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ள அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்திய அணுசக்தி நாயகன் என்றும் அழைக்கப்படுகிறார். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். குடியரசுத் தலைவராக இவர் இளைஞர்களிடையே கல்வி மற்றும் அறிவியலை ஊக்குவிப்பதில் அதிக கவனம் செலுத்தினார். இளைஞர்களின் முன்மாதிரியாகவும் உத்வேகமாகவும் திகழ்ந்தார் டாக்டர் அப்துல் கலாம். அடுத்ததாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய சாதனைகளையும் விருதுகளையும் பற்றி பார்க்கலாம். எடை குறைவான செயற்கைக்கால் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நல கண்டுபிடிப்புகளையும் உருவாக்கியுள்ள அப்துல் கலாம் ஐயா அவர்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான தலைவர்களின் ஒருவர் ஆவார். 2002ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இவரது ஆட்சி காலத்தில் பல்வேறு சிறந்த உரைகளையும் இவர் ஆற்றியுள்ளார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியராக டிஃபென்ஸ் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணியிருக்கார். He is popularly known as the Missile Man of India for his work on the development of ballistic missile and launch vehicle technology. India's Pokhran 2 nuclear test 1998லையும் இம்பார்ட்டண்ட்டான ரோல் அவர் ப்ளே பண்ணியிருக்கார். பொலிட்டிக்கல்லையும் சரி டெக்னிக்கலாகவும் சரி. ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் நியூக்ளியர் டெஸ்ட்டு இந்தியாவில் 1974 ஸ்டார்ட் ஆச்சு.
டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிரசிடென்ட் ஆனது 2002ல் சப்போர்ட்டட் பை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் பாரதிய ஜனதா பார்ட்டி மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷில்லாங், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத் அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இண்டோர், Honorary Fellow of Indian Institute of Science, Bangalore, Chancellor of the Indian Institute of Space Science and Technology, Thiruvananthapuram, Professor of Aerospace Engineering at Anna University, Chennai, JSS University, Mysore, and visiting faculty at many other academic and research institutions across India. கலாம் ஐயா அவர்கள் நம்மளுடைய நாட்டை நல்ல டெவலப்டு நேஷனாக உருவாக்கணுங்கிறதுக்காக அவருடைய புக் இந்தியா 2020ல் நிறையா பிளான்ஸ் அட்வொகேட் பண்ணியிருக்கார். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய செவரல் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ் இன்க்ளூடிங் த பாரத் ரத்னா, இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர். கலாம் இஸ் known for his motivational speeches and interaction with the student community in India. He launched his mission for the youth of the nation in 2011 called the What Can I Give movement with a central theme to defeat corruption in India. I inherited honesty and self-discipline from my father, from my mother. I inherited faith in goodness and deep kindness, as did my 3 brothers and sisters. Learning gives creativity. Creativity leads to thinking. Thinking provides knowledge. Knowledge makes you great. மயிர்கூச்செறியும் உரைகள் நிகழ்த்துவது, உந்தி தள்ளும் புத்தகங்களை எழுதுவது என சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளராக திகழ்ந்தவர் அப்துல் கலாம். இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் வாங்கியுள்ளார் இவர். பாரத் ரத்னா நவம்பர் 1997, பத்ம விபூஷன் மார்ச் 1990, பத்மபூஷன் மார்ச் 1981, கிங் சார்லஸ் செகண்ட் மெடல் July 2007, Hoover Medal April 2008, Philip Dobias Award September 2006, Crown Medallion Award March 2007. அடுத்ததாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு சின்னங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். அவரது நினைவாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பேக்கரும்பு என்ற இடத்தில் அப்துல் கலாம் தேசிய நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது. அவரது பிறந்த நாளான அக்டோபர் 15 தமிழ்நாடு அரசால் இளைஞர் மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாறு பல புத்தகங்களாக வெளிவந்துள்ளது. மேலும் இவர் எழுதிய புத்தகங்கள் இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள பேக்கரும்பு என்ற இடத்தில் அப்துல் கலாம் தேசிய நினைவகம் உள்ளது. அவரது பிறந்த நாளான அக்டோபர் 15ஆம் தேதி தமிழ்நாடு அரசால் இளைஞர் மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இவருடைய குறிப்பிடத்தக்க புத்தகங்கள் இந்தியா 2020, லிவிங்ஸ் ஆஃப் பயர், மை ஜர்னி, ஆட்டோபயோகிராஃபி. ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் மிக முக்கியமான விஞ்ஞானிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். மேலும் அவர் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் திகழ்ந்தார். அவர் ஒரு சிறந்த அறிவியலாளராக, குடியரசுத் தலைவராக மற்றும் ஒரு எழுத்தாளராக பரவலாக அறியப்படுகிறார். அவருடைய வீட்டில் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அவருடைய நினைவு சின்னங்கள், அவருடைய புக்ஸு, இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வருங்கால ஃப்யூச்சர் யங் யூத்துக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கோட்ஸ் எல்லாம் படிக்கும்போதே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் டச்சிங்காகவும் இருந்தது. அவருடைய சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாமும் இவருடைய வீட்டில் பார்க்க முடிஞ்சது. நம்ம வருங்கால யூத்துக்கும் நம்ம இந்தியாவுக்காகவும் சாங் ஒன்று சொல்லியிருக்கார். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஆஸ் ஏ யங் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஆர்ம்டு வித் டெக்னாலஜி, நாலேஜ் அண்ட் லவ் ஃபார் மை நேஷன், ஐ ரியலைஸ் ஸ்மால் எய்ம் இஸ் எ crime. I will work and sweat for a great vision, the vision of transforming India into a developed nation, powered by economic strength with value system. I am one of the citizens of a billion. Only the vision will ignite the billion souls. It has entered into me. The ignited soul, compared to any resource, is the most powerful resource on the earth, above the earth and under the earth. I will keep the lamp of knowledge burning to achieve the vision, developed India. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மிஷன் ஆஃப் லைஃப் கேலரி இருக்குது. இந்த கேலரி ஸ்டார்ட் பண்ணது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அண்ட் டிஸ்டிங்விஷ்ட் சயின்டிஸ்ட் ஏ சிவதானு பிள்ளை
with APJM Nasima Marekayar on July 27, 2011. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய எனக்கு பிடித்த ஒரு சில இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸு. எவ்ரிடே ஸ்பீக் 5 lines to yourself. I am the best. I can do it. God is always with me. I am a winner. Today is my day. Dream, dream, dream. Dreams transform into thoughts and thoughts result in action. இவர் நிறைய நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெகக்னிஷன்ஸும் அச்சீவ் பண்ணியிருக்கார். For righteous homes, if the country is to be corruption free and become a nation of beautiful minds, the 3 societal members who can make a differences are father, mother and teacher. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஹவுஸ்லேருந்து அக்சஸ் பண்ணக்கூடிய பிளேசஸ்: ஏர்போர்ட், நியரஸ்ட் ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட் 180 கிலோமீட்டர்ஸும், திருச்சி ஏர்போர்ட் 230 கிலோமீட்டர்ஸும் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் மதுரை, திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. வயா ரோடுன்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லா மேஜர் டவுன்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்தாக்க கண்டிப்பாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஹவுஸ் ஆஃப் மிஷன் கேலரியை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்கோ. நேரில் வந்து பார்க்க முடியாதவர்களுக்காக இந்த வீடியோ. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தனது இறுதி மூச்சு வரை சமூக சேவை செய்துள்ளார். இந்தியாவின் கடைக்கோடியில் பிறந்த நாட்டின் தலைமகனாக உருவெடுத்த ஏபிஜே அப்துல் கலாம் காலங்கள் 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி மாணவர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போதே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். தன்னுடைய வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை மக்களுக்கான சேவையில் இருந்த ஒரு சில தலைவர்களில் ஒருவரான கலாம் காலங்கள் கடந்தும் மனித இனத்தின் உந்து சக்தியாக இருப்பார்.
டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய மிஷன் லைஃப் ஆஃப் கேலரி ஸ்பெஷல் vlog பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.